பாதிப்பு காரணமாக நேற்று இரவு பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இன்று காலை வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்தில் உயிர் பிரிந்தது என்று வாட்டிக்கன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு போப் பதவியிலிருந்து 16வது பெனடிக்ட் பதவி விலகியதை அடுத்து போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். கடந்த 12 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் அவரது 88வது வயதில் உடல்நலக்குறைவு, வயது முதிர்வு மற்றும் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:35 மணி அளவில் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 13 ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணி அளவில் காலமானார். போப் பிரான்சிஸ் பல உலகம் முழுவதும் பல்வேறு போர்கள் மற்றும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து அந்த பகுதி மக்களின், அது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு போர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அமைதி நிலவ வேண்டும் என்று அந்தந்த நாட்டு தலைவர்கள் மற்றும் அந்தந்த பகுதி மக்களிடம் அந்த அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டதில் போப் பிரான்சிஸின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக கத்தோலிக்க திருச்சபையின் கிறிஸ்தவ திருச்சபைகளின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணி அளவில் காலமானார். 16வது பெனடிக்ட் பதவி விலகியதை அடுத்து 2013ஆம் ஆண்டு அவர் போப்பாக பொறுப்பேற்றார். போப் பிரான்சிஸ் கடந்த 12 ஆண்டுகளாக அவர் போப் பிரான்சிஸ் பதவி வகித்த நிலையில் இன்று காலை 7:35 மணி அளவில் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவுக்கு உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவரது மறைவு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ பிரிவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து வாட்டிக்கனில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் குழுமி இருந்து அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த தொடங்கி இருக்கின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாட்டிக்கன் நகரில் போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் அங்கு கிறிஸ்தவ பெருமக்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். போப் பிரான்சிஸ் 88வது வயதில் இன்று காலை அவர் காலமானார். கடந்த 12 ஆண்டுகளாக அவர் போப் ஆண்டவர் பொறுப்பை வகித்து வந்த போப் பிரான்சிஸ் சர்வதேச அளவில் நிகழ்ந்த பல்வேறு போர்களுக்கு எதிராகவும் பல இடங்களில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்களுக்கு எதிராகவும் அமைதி நிலவ அந்த பகுதி மக்களிடையேயும் அந்நாட்டு தலைவர்களிடையேயும் அமைதிக்கான முயற்சிகள் பலவற்றை மேற்கொண்ட உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் சர்வதேச அமைதிக்காகவும் அவர் பாடுபட்டு வந்தார்.